ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான எக் கொத்து பரோட்டா வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எக் கொத்து பரோட்டாவை அதை நான் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டோன்னே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது கூட ஒரு முட்டை, ஒரு தக்காளி, 1 வெங்காயம் தான் போடுறாங்க. அதுக்கு எவ்வளோ ரேட் விற்கிறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கு இந்த மாதிரி வீட்டில் பரோட்டா வாங்கி நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அண்ட் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் இந்த தோசைக்கல்லுக்கு பதிலாக வடை சட்டியில் கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இரும்பு கல்லில் செய்யும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும், ஏன்னா சைடில் எல்லாம் எரியும். ஸோ நம்ம வடை சட்டியில் வணக்கிற மாதிரி நல்லா வணக்காமல் கொஞ்சம் பார்த்து மெதுவாக அதில் வணக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் நான் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது 2ஐயும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் அண்ட் உப்பு இது 2மே பார்த்து போடுங்க, ஏன்னா பரோட்டாவோட கிரேவிலே உப்பு காரம் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பரோட்டாவிலையும் உப்பு இருக்கும். ஸோ அதை பார்த்து போடுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிவிட்டு இதில் எக்கை உடச்சி ஊற்றிடலாம். இதே மாதிரி நான் 4 எக்கை உடச்சி ஊற்றிடுறேன். இதில் நான் இதுக்கு 4 பரோட்டா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் 4 எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எக்கை இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எக்கை மிக்ஸ் பண்ணும்போது வெளியே வந்துடாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதோட பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா இந்த முட்டையெல்லாம் வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை நல்லா குத்தி விட்டுருங்க. இதுக்கு முட்டை நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு குத்தி விட்டுருங்க. அடுத்ததாக நான் ஒரு 4 பரோட்டா குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது மறந்துடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பரோட்டாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடியிலேருந்து மேலே விட்டு நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியை வச்சு அதை நல்லா குத்தி விட்டுருங்க. அப்போ தான் பெரிய பீஸ் எல்லாம் உடையும். அடுத்ததாக இதில் நம்ம சால்னா ஊற்றிடலாம். சால்னா ஊற்றிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது அடியிலேருந்து நல்லா எடுத்து போட்டு அதை நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் சால்னா நல்லா இறங்கி ஊறி வரும். ஒரே டைமில் சால்னா ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சால்னா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து அதை அந்த கொத்து பரோட்டா மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி அடிக்கலாம். அப்போ தான் அது நல்லா குட்டி குட்டியாக வரும். இந்த மாதிரி இந்த டம்ளரை வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொத்தி விடலாம். இப்படி கொத்தி விடும்போது மேலாப்பில் கொத்தாமல் நல்லா அடியிலேருந்து எடுத்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கொத்தி விடணும். இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் கொத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொத்தி முடிச்சதுக்கப்புறமா இந்த பரோட்டா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் இன்கேஸ் உங்களுக்கு சால்னா பத்தாதமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். சீரியஸாக சொல்கிறேங்க, ஹோட்டலில் சாப்பிட்றத விட அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னைக்காவது வீட்டில் பரோட்டா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு நம்ம கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த வீடியோவை கொத்து பரோட்டா அடிக்கடி கடையில் வாங்கி சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.